இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசை தான். கோதுமை தோசைனா ப்ளைனாலாம் இருக்கக்கூடாது. என்னோட புருஷருக்கு இந்த வெங்காயம்லாம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் பிடிக்குமா. ஸோ வெங்காயம்லாம் வந்து அரிஞ்சு வதக்க ஆரம்பிச்சாச்சு. வெங்காயம் நார்மலாக போடுறதோட இந்த மாதிரி வதக்கி போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நம்மளுக்கு கோதுமை தோசைனாலே கஷ்டம், எப்படா சாப்பிட்றதுன்னு யோசித்தேன். சரி, அப்போ தான் அம்மா செஞ்சது ஞாபகம் வந்தது. சர்க்கரை போட்டு திட்டிப்பு தோசையாக சாப்பிட்டுக்கலாம் நான் அப்படி சொல்லுவேன். ஸோ அதை ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு சர்க்கரை வந்து கரைச்சி ஒரு பக்கமாக வச்சாச்சு. மாவு கொஞ்சம் அங்கங்கே தெரிச்சிருக்கும், அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அவசரத்தில் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மாவு ஊற வச்சுட்டா ஊறத்துக்கு கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு உப்பு, மாவு, தண்ணி இது மட்டுமே போதும், சூப்பராக வரும் கோதுமை தோசை. அது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா வெங்காயத்தை மட்டும் வதக்கி சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா ஊற்றிங்கன்னா தோசை சூப்பராக வரும். சைட்லேயே எனக்கும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் தோசை. சைட்லேயே சாமான்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே எங்கள் ஜூனியருக்கு தோசை ஊற்றியாச்சு. என்ன இருந்தாலும் அம்மா திங்ஸ் இல்லையா, ஃபர்ஸ்ட் அவங்கள சாப்பிட வச்சுட்டா நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் அவருக்கு முதல்ல ஊற்றிட்டு அவரை ஊட்டி அதுக்கப்புறமா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மதியம் வச்ச காரக்குழம்பே இருந்தனால அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையே வந்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சுட சுட இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கணும், இல்லை ஆரிப்பி சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கோதுமை மாவில் டிஃப்ரெண்ட்டாக என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். டாட்டா.